வெல்கம் டு டேப் சூப்பர் மேக்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுடைய பார்ட் 5 தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுடைய பார்ட் 4 உடைய கண்டினியூஷன் தான் பாருங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம அதில் பார்த்துருந்தோம். ஸோ டேட்டா கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எனக்கு எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடியும் சரி ஒய் ஸ்கொயருக்கு முன்னாடியும் சரி எனக்கு அந்த கோஎஃபிஷியன்ட் இருக்கா. ஜென்ரலாக நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிப்போம். ஆனால் இந்த எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் ஒய் ஸ்கொயருக்கு முன்னாடி ஒரு கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பரால எனக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் டிவைட் பண்ணிடுவோம். அவ்வளோதான் இல்லை. ஸோ அதே தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேவாப்பா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், 3 இங்கே 14 எழுதிக்கலாமா? ஸோ இப்போ 3 14 அப்படின்னா இது எப்படிப்பா பிரிக்கலாம்? நான் இங்கே ஜென்ரலாகவே 3 இங்கே 14. இப்போ எனக்கு என்ன வரணும், எனக்கு ஆட் பண்ணால் 13 வரணுமா? அப்போ இந்த டேர்ம் ரெண்டாக பிரிக்கலாமா? ஸோ 2 7 போடலாம். 3 2s are 6 6 + 7 எனக்கு எவ்வளோப்பா வரும்? 13 வரும். இங்கே மைனஸ்னா என்ன பண்ணுவோம், ரெண்டுலையுமே ப்ளஸ் போட்டுருவோம். எனக்கு எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ஒரு கோஎஃபிஷியன்ட் 3 இருக்கா. அப்போ டிவைடட் பை 3 அப்போ எனக்கு +2 + 2.3 இருக்குமா? இது எனக்கு எக்ஸோட வேல்யூ. இதே மாதிரி நான் ஒய் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இங்கே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 5 11 இது ரெண்டே டேட்டா ஆட் பண்ணால் எனக்கு கிடைச்சிரும் 16 கிடைச்சிருமா? அப்போ இங்கே மைனஸ்னா நான் என்ன பண்ணுவேன், ரெண்டுக்குமே ப்ளஸ். எனக்கு ஒய் ஸ்கொயருக்கு முன்னாடி இங்கே கோஎஃபிஷியன்ட் இருக்கா 5 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்ப்பா, இதை நான் 5 டிவைட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அப்போ ஜென்ரலாக பாருங்க எனக்கு கிடைக்கும் +1 + 2.2 கிடைக்குமா? ஸோ இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணலாமா? இந்த 2y 1 கம்பேர் பண்ணா 2 பெருசு, அப்போ x பெருசா இருக்குமா? இந்த 2y 2.2 கம்பேர் பண்ணா y பெருசு. ஆப்போசிட் சிம்பிள் இருந்தா என்ன பண்ணிடலாம், cannot be determined தான் என்னோட ஆன்சரா இருக்கும். ஸோ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வரணும். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியான டாபிக் தான்ப்பா. ஸோ ஈஸியா பேங்கிங்ல ஒரு 5 மார்க் வாங்கணும் அப்படின்னா இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 2, 3x² - 5x - 22 இருக்கா. இந்த டேர்ம் நான் எப்படி எழுதுவேன், 3 22 எழுதிக்குவேனா? இதை நான் எப்படி பிரிக்கலாம்ப்பா, 2 2 11 போட்டுக்கலாமா? எனக்கு ஓவரால் என்ன கிடைக்கணும், 5 கிடைக்கணும். எனக்கு ஆடோ சப்ட்ராக்டோ பண்ண என்ன கிடைச்சிருக்கணும், இங்கே 5 கிடைச்சிருக்கணுமா? 2 3s are 6 இந்த 11 அப்படி எடுத்துக்கலாமா? 11ல இருந்து 6 போச்சுன்னா எனக்கு 5 கிடைக்குமா? அப்போ என்ன பண்ணிக்கலாம், -11 + 6 இருக்கும். இதை ஈக்குவல் கூட பிறகு என்னவாகும், சைன் சேஞ்ச் ஆகுமா? அப்போ எனக்கு +11 -6 எடுத்துக்கலாமா? இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ இருக்கு, 3. அப்போ ரெண்டையுமே நான் டிவைட் பை 3 போட்டுக்கலாமா? இப்போ டிவைட் பை 3 போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும், -2 கிடைக்கும். இங்கே எனக்கு என்னப்பா கிடைக்கும், +3.6 கிடைச்சிருக்குமா? ஸோ ஓவராலாக அப்ராக்சிமேட் எடுத்தாலே ஓகே தான். நமக்கு நிறைய டெசிமல் வருதுன்னா நிறைய டெசிமல் எடுக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு டெசிமல் எடுத்தாலே போதும், ஒரே ஒரு டிஜிட் எடுத்தாலே போதும். ஓகேவா? இதே மாதிரி ஒய் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இது எப்படி பிரிக்கலாம், 5 × 8 எனக்கு 40 கிடைக்குமா? இங்கே எனக்கு ஆட் பண்ணா +3 வரணும், இல்லை சப்ட்ராக்ட் பண்ணா +3 வரணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்ப்பா, இங்கே -8 இங்கே நான் +5 போட்டுக்கலாமா? ஸோ எனக்கு இங்கே ஒய் ஸ்கொயர் முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இல்லை. அப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த வேல்யூ அப்படியே எடுத்துக்கலாமா? இப்போ ரெண்டையுமே கம்பேர் பண்ணுங்க. இந்த 2ஓட 5 கம்பேர் பண்ணா ஒய் பெருசு, -2ஓட -8 கம்பேர் பண்ணா எக்ஸ் பெருசு. ஆப்போசிட் சிம்பிள் தான் என்ன பண்ணிடலாம், நம்ம cannot be determined தான் ஆன்சர். ஸோ இங்கே எனக்கு ஆப்ஷன் இ தான் cannot be determined கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நான் ஆன்சர் ஆப்ஷன் இ தான் மார்க் பண்ணணும். ஓகேவாப்பா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 3, ரெண்டுலையுமே காமனாக இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி சரி ஒய் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க, கோஎஃபிஷியன்ட்டா எனக்கு 3 தலை கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா என்ன பண்ண தேவையில்ல, கடைசியாக நான் டிவைட் பை 3 போடணும் அவசியம் இல்லை. எதனால அப்படின்னா எனக்கு என்ன டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சுன்னா நான் அதை டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்க போகுது, சிமிலர் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். அப்போ நார்மலாக நான் சால்வ் பண்ணாலே போதும் இல்லைப்பா இந்த கொஸ்டினை. ஸோ இப்போ பாருங்க, எனக்கு 3 12 எனக்கு இங்கே என்ன கிடைக்கணும், 13 கிடைக்கணும். அப்போ எப்படி பிரிக்கலாம், நான் 3 4s எடுக்கலாமா? ஸோ 3 3s are 9 9 இங்கே 4 எடுத்தனா எனக்கு என்ன கிடைக்கும்பா, 13 கிடைக்கும். எனக்கு இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கா, அப்போ ரெண்டையுமே நான் மைனஸ் எடுத்துக்கலாமா? அப்போ டிவைட் பை 3 இங்கே டிவைட் பை 3 நான் போடுறேன். பட் ஆனால் அதெல்லாம் ஃபைனலாக டிவைட் பண்ண மாட்டேன். எதனால அப்படின்னா இங்கே எனக்கு கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, எனக்கு 3 தான் இருக்கு. அப்போ ஃபைனலாக கேன்சல் பண்ணால் எனக்கு அதே வேல்யூ தான் கிடைக்கும் போது, கேன்சல் பண்ணாட்டா எனக்கு அதே வேல்யூ தான் கிடைக்கும். அப்போ நான் இங்கே ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ 3 16 எடுத்துக்கிறேன். எனக்கு இங்கே 2 டைம்ஸ் போட்டால் 8 3 2s are 6 8 இது ரெண்டே ஆட் பண்ணி எனக்கு 14 கிடைக்குமா? இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே என்ன வரும்பா, ரெண்டுமே ப்ளஸ். இங்கேயும் நான் டிவைட் பை 3 போடுவேனா? பட் ரெண்டுலையுமே காமனாக டிவைட் பை 3னால என்ன பண்ணலாம், நம்ம ஃபர்தராக கேன்சல் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த நியூமரேட்டர் இருக்க நம்பரை மட்டும் நான் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாமா? ரெண்டுமே மைனஸ், இங்கே ரெண்டுமே ப்ளஸ்னா அப்போ எது பெருசாக இருக்கும், ஒய் தான் பெருசாக இருக்கும். அப்போ என்னுடைய ஆன்சர் ஏ < ஒய்னு வரணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி பாருங்க. கொஸ்டின் நம்பர் 4, 6x² - 13x + 6 = 0 y² - 9y + 18 = 0 இருக்கா. இந்த டேர்ம் எப்படி எழுதலாம்ப்பா, 6 எழுதிக்கலாமா? ஏன்னா எனக்கு கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, ஒரு 6 இருக்கு. இங்கே கான்ஸ்டன்டா ஒரு 6 இருக்கா. எனக்கு ஆட் பண்ண எனக்கு எவ்வளோ கிடைக்கணும், 13 கிடைக்கணும். அப்போ நான் எப்படிப்பா பிரிக்கலாம்? ஸோ எனக்கு ஓவராலாக பார்க்கும்போது 2 3
இங்க 2 3 எடுக்கலாமா 23 6 23 6 தால சோ 3 × 3 9 2 × 2 4 இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் 13 கிடைக்குமா இங்க மைனஸ் இருக்கு அப்ப ரெண்டுக்குமே என்ன பண்ணுவோம் நம்ம பிளஸ் போட்டுக்கலாமா இங்க மைனஸ் 6 ஆ டிவைட் பண்ணனும்ல எனக்கான x² ஓட கோஎஃபிஷியன்ட் என்னது 6 கொடுத்துருக்காங்க அப்ப 6 ஆ டிவைட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் x ஓட வேல்யூ பார்த்தோம்னா எனக்கு 0.66 ன்னு கிடைக்கும் அதே மாதிரி y ஓட வேல்யூ எவ்வளவு இருக்கும் 1.5 ரெண்டுமே எனக்கு எந்த டேர்ம்ல இருக்கு பிளஸ்ல இருக்கு இதே மாதிரி நான் y கண்டுபிடிச்சுக்கலாமா எனக்கு y² க்கு முன்னாடி என்ன இல்ல கோஎஃபிஷியன்ட் இல்ல அப்ப நான் நார்மலா சால்வ் பண்ணிடலாமா சோ 18 எப்படி பிரிக்கலாம் 2 டைம்ஸ் போட்டா 9 அகைன் இது என்ன பண்ணலாம்ப்பா 3 3s are 9 பிடிக்கலாமா 2 3s are 6 3 ரெண்டே ஆட் பண்ணா 9 கிடைச்சிருமா இங்க மைனஸ்னா ரெண்டுக்குமே நான் இங்க பிளஸ் போட்டுக்கலாமா இப்போ ரெண்டையுமே கம்பேர் பண்ணுங்க y ஓட வேல்யூ எனக்கு என்ன இருக்கு +6 +3 இருக்கு எனக்கு பார்த்தாலே ஈஸியா சொல்லிடலாம் அந்த நம்பர் y தான் பெருசா இருக்கு அப்ப என்னோட ஆன்சர் x less than y ன்னு இருக்கும் சோ ஆன்சர் ஆப்ஷன் D தான் வரணும் ஓகேவா சோ உங்களுக்கான கடைசி क्वेश्चन நம்பர் 5 சோ ரெண்டுலயுமே எனக்கு கோஎஃபிஷியன்ட் என்னப்பா இருக்கு x² க்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட்டா 5 இருக்கு y² க்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட்டா 5 இருக்கா அப்ப நான் ஜஸ்ட் xy மட்டும் கண்டுபிடிச்சா போதும் அத என்ன பண்ண தேவையில்ல ஃபர்தரா நான் 5 ஆல டிவைட் பண்ணனும்ன்ற அவசியம் இல்ல இந்த வேல்யூ நான் அப்படியே எடுத்துக்கலாமா அப்ப பாருங்க எனக்கு இங்க 5 இங்க 7 ரெண்டையும் ஆட் பண்ணா 12 கிடைச்சிருமா மைனஸ் எடுத்துக்கலாமா அதே மாதிரி பாருங்க இங்க 5 இங்க 6 சோ 5 ஐயும் 6 ஐயும் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிரும் 11 கிடைச்சிரும் இங்க மைனஸ் கொடுக்குறேன் அப்ப இங்கேயும் பிளஸ் இங்கேயும் பிளஸ் சோ ரெண்டுக்கு முன்னாடியே எனக்கு 5 தான் இருக்கு அப்படின்றப்ப என்ன பண்ண தேவையில்ல நம்ம ஃபர்தரா இந்த கோஎஃபிஷியன்ட்டால என்னோட x ஐயும் y ஐயும் நான் டிவைட் பண்ண அவசியம் இல்ல அந்த வேல்யூ நான் அப்படியே எடுத்து கம்பேர் பண்ணி பாத்துக்கலாமா இங்க ரெண்டுமே மைனஸ் வேல்யூ இங்க ரெண்டுமே பிளஸ் வேல்யூ அப்ப எதுப்பா பெருசா இருக்கும் y தான் பெருசா இருக்கும் அப்ப என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும் ஆப்ஷன் D தான் வரணும் ஓகேவா சோ ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் தான் சோ ஈஸியா பிரிலிம்ஸ்ல ஒரு 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணனும் அப்படினா இந்த டாபிக் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் ஓகேவா சோ இதே மாதிரி தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க Thank you.